ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நம்ம என்ன வாக்குத்தத்தம்னு பார்ப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் அவர்கிட்ட தான் இருக்கிறோம், அவர் கூட தான், அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அதனால் இந்த ஆண்டு அவர் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற சொல்கிறார். இந்த ஆண்டு என்ன? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமேன் சொல்லிடுங்க. ஆமேன். நிச்சயம் இந்த ஆண்டு கர்த்தர் செய்வார். ஒவ்வொரு ஆண்டு செய்துட்டு தான் இருக்கிறார். இந்த ஆண்டும் செய்வார். எதை செய்வார்? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார். அதனால் ஏன் அப்படின்னா, அவரோடு நாம் இருக்கிறபடினாலே, அவரை துதிக்கிறபடினாலே, அவரை ஆராதிக்கிறபடினாலே. மனுஷனை நம்ம உயர்த்தி வச்சு வாங்கி அவன் நன்றி கேட்டவனை தான் போவான். ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பரிசு தான். நீ என்ன கேட்கியோ அதை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். இயேசு வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்களா, பாவம் நிரம்பின ஒரு ஸ்திரீ தான் லாசருவின் சகோதரி ஆகிய மரியாள். அவள் என்ன கேட்டாள், எந்த நோக்கத்தோடு இயேசுவின் பாதத்தை கண்ணீரினால் நனைத்து தலைமயிரை வைத்து துடைத்தாள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்க கேட்போம். அதில் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி பார்த்தீங்க அப்படின்னா, நனைத்து துடைத்தால் ஆண்டவர் 50ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுமா, நீ சந்தோஷமாக வீட்டுக்கு போனார். வாசிக்க கேட்போம். அவளை நோக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, அப்போ அவன் எப்படி பேர்ப்பா? சந்தோஷமா, ஹாப்பியா, மகிழ்ச்சியா. அப்போ நீங்கள் இந்த ஆண்டுக்குள்ளே எப்படி போக போகிறீங்க? நான் கேட்டதை தருகிற ஆண்டவர் என் கூட வராரு, நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறாரு. நம்ம கூட யார் இருக்கான்னு கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு மட்டும் பாருங்கள். போயிட்டே இருக்கலாம். நம்முடைய ட்ராவலிங், நம்முடைய ஓட்டம், வாழ்க்கை படகு அக்கறை சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நம்ம கேட்குறதெல்லாம் ஆண்டவர் தான் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் இது வரைக்கும் கேட்கலை. நீங்கள் கேட்குறது எதுவோ உங்கள் சந்தோஷம் பூரணப்படும்படி என்ன கேட்டாலும் செய்தார் இல்லையா? சோதரம் கதோடு நாம் மகிமைப்படுவதாக. அதனால் அவர்கிட்ட கேட்டால், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், பார்வையடையாத என் மகா வியாதியாக இருக்கிறா, சுகத்தை கொடுக்கணும், சுகமடைவாள், நீ போமா, உனக்கு உன் மக ரிசிவா சுகமடைவாள். ஒரு மீன் கூட கிடைக்கல, போ. திரளான மீனை என்ன செய்தார்? கொடுத்து அனுப்பினார். என் மகன் ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறான், அவனுக்கு விடுதலை கொடுங்க. நீங்கள் ஒரு வேளை உங்களுக்காக கேட்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக கேட்கலாம், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக கேட்கலாம், குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், உங்கள் வியாபாரம் தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நீங்கள் கேட்டுருக்கலாம், இல்லை சர்ச்சை கட்டணும், இடம் வாங்கணும், எந்த இது கேட்டாலும் சரி, இந்த 25ஆம் ஆண்டு கண்டிப்பாய் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு இயேசு நிச்சயம் செய்வார். சந்தோஷமாக இருங்க.